ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம், பிகினராக நீங்கள் வரச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்திருப்போம், சரிங்களா? ஸோ இதில் ட்ராப் பண்ணியிருப்போம். இதில் சப்போர்ட்டில் இருந்து, சரிங்களா, ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது பை பண்ணுவோம், ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல் பண்ணுவோம். இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஆனால் நீங்கள் லைவில் ட்ரேட் எடுக்கச்ச மார்க்கெட் அப் அண்ட் டவுனில் போகும். இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2-3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இதில் முதல் விஷயம், மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், சரிங்களா? மார்க்கெட்டில் பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மோரோவர் நெஃப்டியில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணலாம். இப்போது 2 விதத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று, நிஃப்டி 50க்குள்ளே போயிட்டு ஸோ 50 கம்பெனியில் டாப் 10ல் வெயிட்டேஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத லைட்டாக செக் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 எந்த பேங்க்குமே இடம் பிடிக்கலை, சரிங்களா? இதுதான் வெயிட்டேஜ். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சரிங்களா, வெயிட்டேஜ்னால் என்ன அப்படின்னா. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் அண்டர்லைனிங் அசட். நீங்கள் ட்ராப் பண்ணுறது கரெக்ட், பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ராப் பண்ணுறது கரெக்ட், சரிங்களா? பட் இதுதான் அண்டர்லைனிங் அசட், இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். பட் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் தேவைப்படும், சரிங்களா? அப்போ இந்த எதுவுமே இடம் பிடிக்கலை. டாப் 10ல் ஒரு 2-3 கம்பெனி, அதாவது இந்த வெயிட்டேஜான பேங்க் டாப் 10 இருக்கும், சரிங்களா? இதில் ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த 5ல் ஏதாச்சும் 1-2 என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது டாப் இதுலேயும் 10 இருக்கும், சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இதுலேயும் 10 இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் 10 இருக்கும், சரிங்களா? இதில் மொத்தம் 50 கம்பெனி இருக்குது. டாப் 10ல் ஒன்றுமே வரல அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்குள்ளே பையரே வரமாட்டாங்க. அப்படி பையர் வரல அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் இருக்காது, சரிங்களா? அப்போ கீழ் நோக்கி வாங்க. கீழே இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 1 2 3 4th இடத்துல கோட்டக் இருக்குது, சரிங்களா? 5 6 7 8 9 10 எஸ்பிஐ இருக்குது. இது ரெண்டும் கீழே இடம் பிடிச்சதுனால லாஸ்ட், சரிங்களா, ட்ரேடில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கா, இது மேஜராக நடக்கும், சரிங்களா? இனிமேல் இதை செக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா. ஆனால் ஒரு விஷயம் இங்கே கிராஸ் ஆகுது. என்ன கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது, சரிங்களா? பாசிட்டிவாக இருந்தால் நம்ம பை சைட் தான் ட்ரை பண்ணணும். இப்படி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவில் போய்ட்டுனா ஸ்கேல்பிங் பண்ணணும். ஒரு ட்ரேடை 3 to 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடணும். எப்போதுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன ப்ராஃபிட் அதில் கட்டாயமாக கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டு தான் ஹியூஜ் லாஸ்க்கு போவீங்க. அப்போ மார்க்கெட் ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சின்ன ப்ராஃபிட் பண்ணணும், சரிங்களா? இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இருக்கும். சின்ன ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இப்போ நான் ஹோல்டிங்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பை சைடு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாப் 10லையோ, சரிங்களா, பை சைடுக்கு ட்ரை பண்ணும்போது டாப் 10ல் ஒரு 2 பேங்க் இடம் பிடிக்கணும். இல்லை அப்படின்னா டாப் லூசரில், சரிங்களா, மார்க்கெட் நெகட்டிவாக வந்து 2 பேங்க் இடம் பிடிச்சி அப்படின்னா வெயிட்டேஜை நீங்கள் இப்படி சார்ட் போட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். நான் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இது என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளாட்டாக இருக்குது, சரிங்களா? அதாவது 9:15 10 மணி வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும், சரிங்களா? இப்போது இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டாக இருந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கேயும் 5 மினிட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது, சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேல்பிங் தான் நீங்கள் பண்ணணும். இப்போது இதில் எல்லாமே அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. 10 மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்பிஐஎன், கோடக், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, சரிங்களா? இதில் நீங்கள் ஆக்சிஸையும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். சில நேரம் சில ஸ்டாக் சரியுது அப்படின்னா
ஒரு சில ஸ்டாக் சரியும், எல்லாமே 5மே அப் ட்ரெண்டில் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ளாட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, டவுன் ட்ரெண்டில் போனால் மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூ வரும். ஸோ எந்த அளவுக்கு கீழே சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பேங்க் வந்து சரிவில் இருக்குது மார்னிங்லே, ஒன்று வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்குன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். 3 ஹவர்ஸில் ட்ரெண்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மேஜராக என்ன பண்ணலாம், சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும். இப்போ என்ன பண்ணால் நீங்கள் 10 பாயிண்ட் தான் எய்ம் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் 3 கேண்டில் ப்ரீவியஸ் 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணல, இதை விட்டுருங்க. பிரேக் பண்ணியிருக்கு, சின்ன ப்ராஃபிட் 1, பிரேக் பண்ணியிருக்கு, சின்ன ப்ராஃபிட் கிடச்சிரும். இங்கே பிரேக் ஆகிருக்கு, இங்கே ஒரு லாஸ். பிரேக் ஆகலை, பிரேக் ஆன ப்ராஃபிட், மித்தெல்லாம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒன்று மட்டும் என்ன இருக்கும், உங்களுக்கு லாஸ் கொடுத்துருக்கோம். இதுவுமே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? எங்கே வச்சு தெரியும், வெயிட்டேஜை செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அதனால தான் வெயிட்டேஜ் நிறைய பேருக்கு சரியாக பார்க்குறதுல புரிதல் இருக்காது, சரிங்களா? மல்டிபிள் ஸ்க்ரீன் போட்டு செக் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க, வந்து செட்டிங்ஸ் இருக்கும், சரிங்களா? இதில் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே அப்படி தனியாக சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்தீங்கன்னா 4 சார்ட்ஸ்ன்னு இருக்கும், தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு எடுங்க. இது நான் மல்டிபிளாக எடுத்ததுனால ஒர்க் தெரிய மாட்டேங்க. ஒன்றுமே இல்லை, இதில் வந்துட்டிங்கன்னா 4 சார்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு எது தேவையோ அதை ஆட் பண்ணிட்டு டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் வியூ ஆயிரும், சரிங்களா? அப்படி சிங்கிள் ஷார்ட்டில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரேட் எடுக்கும்போது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான் சக்ஸஸாக கொடுக்கும். இனிஷியலாக நீங்கள் உள்ளே வாரீங்க அப்படின்னா, என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே நிறைய விஷயத்த பார்க்குறது எப்படி அப்படிங்கிறதே ஒரு கிளாஸாக இருக்கும், சரிங்களா? அதனால் நிறைய விஷயத்த பார்க்குறது எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.